Hi all, this is Padma Priya and welcome to Padma Priya's Life in a Nutshell channel. இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அம்மா தான் இதை செய்ய போகிறாங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டலான்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஆட்டுக்கால் வாங்குகிற இடத்துலையே சொன்னால் நல்லா தீச்சு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து தேங்காய் நார் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கால்வாசி அளவு தண்ணி வச்சு அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 தேங்காய் ஓடு சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் கூட சேர்ந்து இது கூட கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் வச்சு ஒரு 20 நிமிஷம் இல்லைனா ஒரு 5 இல்லைனா 6 விசில் வர வரைக்கும் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கு. இதுக்கு ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மூணு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் பிரிஞ்சி இலையும் பட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரில் இருக்க ஆட்டுக்காலையும் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டே இருங்க. அது கூட கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் டொமேட்டோவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஆட்டுக்கால் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமாவும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆட்டுக்கால் சூப்பை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1/4 மூடி தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை இல்லைனா கல் தோசை கூட சேர்ந்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.